திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா அவள் வருவாளா. வித் லவ் படம் பார்த்த எல்லாருக்குமே இப்போ நான் பாடின பாட்டு கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வித் லவ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வித் லவ் இந்த படம் பார்த்த நேரமாக என்னன்னு தெரியல. நான் நேற்று வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் இந்த படமே பார்த்தேன். படம் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஜானர். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமை ஓப்பன் பண்ணால் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு பாஸ்ட் லவ் வந்திருக்கு, ஹீரோயினுக்கும் ஒரு பாஸ்ட் லவ் வந்திருக்கு. அவங்க பேசிட்டே இருக்கும்போது தான் அவங்க கண்டே பிடிக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலு அப்படின்றதே. அவங்க கான்வர்சேஷன் நடக்க ஓகே நம்ம பாஸ்ட் லவ் வந்து போய் பார்க்கலாம், அவங்க என்ன ஸ்டேட்டஸ் இருந்தாலுமே நம்ம போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோலோட செட் பண்ணி ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க ஒன்றாவே. ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணி கடைசியில் அவங்க பாஸ்டில் மீட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் இந்த படத்தோடைய கதையே. படமோட ஃப்ளோவை வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சில இடத்துல வந்து சைல்டிஷாக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்களுடைய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் மிக்ஸ் பண்ணி பேசுகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு சில இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அந்த மலையாளம் ஸ்லாங்கோட மிக்ஸ் பண்ணி பேசுறதுனால ஒரு சில இடத்துல வந்து தமிழை கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறதுனால கிராஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. படம் அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல. ஈவன் இன்டர்வல்னு போட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுட்டு ஓகே இன்டர்வல் வரைக்கும் வந்துட்டோமா அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா ஸ்பீடாகவே போச்சு. எஸ்பெஷலி அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எமோஷ்னல் சீன்ஸ் கூட ஒரு சில இடத்துல இருக்கும், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கப் சாங் மாதிரி ஒன்று வரும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு. பட் அது ஸ்பாய்லர் ஆகிடும், நீ இதை தவிர்த்திருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த சிச்சுவேஷனில் வந்து அந்த ஹீரோ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலே அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும், அங்கேயே படமே முடிஞ்சிருக்கும். பட் அவங்க ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சாங்ஸுமே ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த யுவன் சங்கர் ராஜா சாங் வரும், அது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ், அதாவது டீசரில் வந்த ஒரு 2 சீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வரல. எனக்கு மட்டும்தான் வரலையா இல்லை பார்த்த மிச்சம் எல்லாருக்குமே வரலையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹீரோயினாக டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க உனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகலையான்னு சொல்லிட்டு. அந்த சீன் சினிமாவில் வரவே இல்லை. அதுக்கு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அந்த டீசரில் பொசசிவ் ஆகிறத பற்றி ஹீரோயினை பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீனுமே இந்த படத்தில் வரவே இல்லை. ஏன்னு தெரியல, மேபி பிரதீப் ரங்கநாதன் மாதிரி சும்மா ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண அந்த சீன் வச்சாங்களா இல்லை சென்சார் ஏதாச்சும் கட் பண்ணிட்டாங்களான்றது தெரியல. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.